அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இன்னைக்கான டிஎன்டில நம்ம என்ன பார்க்க போறோம் டெய்லி நியூஸ் அனாலிசிஸ்ல டெய்லி நியூஸ் டோஸ்ல அப்படின்னா ஜூன் 6th கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். இந்து நியூஸ் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ இதுல ஜிடிபி பாத்தீங்க அப்படின்னா ஜிடிபி growth எஸ்டிமேட்டட் அட் 7.7% பை த கவர்மெண்ட். ஓகேங்களா? 7.7 விதத்துல 7.7% வந்து growth ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சோர்சஸ். இதை யார் சார் சொல்லுவா? இந்த டேட்டா யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இந்த விஷயத்தையும் ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த மினிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு பாருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா இந்த growth-உடைய அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டு, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ரேஷியோ, ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா ரிப்போ ரேட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இந்த ரிப்போ ரேட் எதுக்காக டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் இருக்கு பாத்தீங்களா? இன்ஃபிளேஷனை அவங்க ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க மானிட்டரி பாலிசி கமிட்டி. அது என்ன டார்கெட் அப்படின்னா 4% +or -2. ஓகேங்களா? அதிகமான இன்ஃபிளேஷன் 6% வரைக்கும் போகலாம். கம்மியான இன்ஃபிளேஷன் 2%க்கு கீழே போகக்கூடாது. இதுதான் அந்த ரேஞ்ச். ஓகேங்களா? 4ங்கிறது ஐடியலான ஒரு இன்ஃபிளேஷன் ரேட், வருஷா வருஷம் வளரக்கூடிய இன்ஃபிளேஷன் ரேட். இத பேஸ் பண்ணி இதுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதன் அடிப்படையில மானிட்டரி பாலிசி கமிட்டி எல்லா ரேட்ஸையும் செட் பண்றாங்க. ஓகேங்களா? ரிப்போ ரேட், பேங்க் ரேட், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமி. ஓகேங்களா? இப்ப நான் சொல்றதை பத்தி உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணலாம்னா ஏஐசிஎஸ்சிசி போங்க, அதுல ஃபவுண்டேஷன் வீடியோஸ் இருக்கும். அதுல இத பத்தி பேசிக்கலா வந்து சொல்லி சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதை பாருங்க போதும். ஓகேங்களா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஹாவ் டு நோ அபவுட் இட்ஸ் காம்போசிஷன். ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இதுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? உங்களுடைய அஹ், இந்த பிலிம்ஸுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? அப்ப அந்த பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் யார் வந்து இந்த கமிட்டியில மெம்பர்ஸா இருப்பாங்க? மொத்தமா வந்து 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 6 மெம்பர்ஸ்ல வந்து 3 பேர் வந்து ஆர்பிஐ சம்பந்தப்பட்டவங்க, 3 பேர் வந்து கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணவங்க. ஓகேங்களா? 6 மெம்பர்ஸ்ல இந்த 3 ஆர்பிஐல 3 பேர் இருக்காங்களா? அதுல ஒருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னர் இருப்பாரு. ஆர்பிஐ கவர்னர் இஸ் த எக்ஸ் அபிஷியோ சேர்மன். ஓகேங்களா? இவர் தான் வந்து சேர்மனா இருப்பாரு, எக்ஸ் அபிஷியோ சேர்மனா இருப்பாரு. அண்ட் தென் மத்த 5 பேருமே வந்து இருப்பாங்க, மெம்பர்ஸா இருப்பாங்க. இப்போ டிசிஷன் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி பேசிஸ்ல தான் எடுப்பாங்க. மெஜாரிட்டி பேசிஸ். ஓகேங்களா? கன்சென்சஸும் ஓகே, பட் மெஜாரிட்டி ஓட்டிங் பேசிஸ்ல தான் எடுப்பாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்ல சேர்மன் வந்து ஓட் பண்ண மாட்டாரு. இப்போ இன் கேஸ் ஆஃப் டை he will cast the casting vote, ஃபைனல் டிசிஷன் vote மாதிரி. அப்போ இன்டைரக்டா the chairman has a veto power, some veto power on the issue. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா தேவை. நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு நம்மளோட இதுக்கு வருவோம். அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு வருவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் பார்டர் ப்ராஜெக்ட் வந்து ஆன் த 4 லேயர் செக்யூரிட்டி மெக்கானிசம்ல போட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸ்மார்ட் பார்டர் ப்ராஜெக்ட் வில் பி ஆஃப் டெக்னாலஜி ட்ரிவன் 4 லேயர் பேசிஸ்ல இருக்கும். ஓகேங்களா? இட் வில் எஃபெக்டிவ்லி மேனேஜ் த கண்ட்ரிஸ். இது எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் தான் ப்ராப்ளம். பார்டர் மேனேஜ்மெண்ட், பார்டர் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் டிராபிக்கிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு, கிராஸ் பார்டர் ஸ்மக்லிங்க அதே மாதிரி ப்ரிவென்ட் பண்றதுக்கு. கிராஸ் பார்டர் ஸ்மக்லிங் எதுக்காக? இல்லீகல் ஆர்ம்ஸ், ஃபேக் கரன்சி, நார்காட்டிக்ஸ், இது எல்லாத்தையுமே ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் இந்த ஸ்மார்ட் பார்டர் ஃபென்ஸ். ஓகேங்களா? இது பண்ணா என்ன ஆகும்? இந்தியா வில் பிகம் அ விக்ஷித் நேஷன், அதாவது வந்து டெவலப்டு நேஷன். இந்த மாதிரி எழுதுங்க, விக்ஷித் பிராக்கெட்ல டெவலப்டு அப்படின்னு எழுதுங்க எழுதும்போது பை 2047. ஓகேங்களா? ஸோ இப்போ
இந்த பார்டர் மெக்கானிசம்ஸ்ல என்னென்னலாம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, அதுக்கப்புறமா வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், பார்டர் சென்டினல்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? பார்டர் சென்டினல்ஸ்னு யாரை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்டர் வில்லேஜஸ் தான் சொல்றாங்க பார்டர் சென்டினல்ஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் பார்டர் வில் பி மேன்டு பை பிஎஸ்எஃப். ஓகேங்களா? பிஎஸ்எஃப் அண்ட் சாஸ்திர சீமபால் அந்த பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம we are going to see about the initiative India's needs for the innovative strategies to eliminate TB. ஓகேங்களா? இப்போ இந்த டிபில என்னென்ன ப்ராப்ளம்ஸ் என்ன இது அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கல் கொஞ்சம் ஹோலிஸ்டிக்கா இல்ல. இது வந்து இந்த ட்ரையல்ஸை பத்தி, டிபி ட்ரையல்ஸை பத்தி ரொம்ப இம்பார்ட்டண்டா பேசியிருக்காங்க. அது ஏங்கிறதெல்லாம் பத்தி பேசியிருக்காங்க. பட் வித் ரெஸ்பெக்ட் டு டிபி விச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக் வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்ஸ் அண்ட் பிலிம்ஸ் ஆஸ் வெல், நம்ம வந்து அதை கொஞ்சம் டீப்பர் டைவ் போயிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஃப்ரம் த பேசிக்ஸ் வி வில் சி த டிபி. இந்த ஆர்டிக்கல்ல இருந்தும் சிலது எடுத்திருக்கேன், சிலது வந்து நம்ம நோட்ஸ்ல இருந்தும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பாக்டீரியம் டிசீஸ். மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து டிபிக்கான இம்பார்ட்டண்ட்டான ஒரு, இதனால தான் வருது. ஓகேங்களா? இந்த பாக்டீரியாவால தான். இட் இஸ் அ ஏர்பார்ன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இந்த பாக்டீரியம் பேசிஸ், அதுக்கப்புறம் இந்த ஏர்பார்ன் அப்படிங்கிறதும், அண்ட் இட் இஸ் பிரைமரிலி அஃபெக்ட்ஸ் லங்ஸ். அப்ப பிரைமரிலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதர் ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும், ஆனா மெயினா அஃபெக்ட் பண்றது லங்ஸ் தான். ஓகே? அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ல ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ரொம்ப டெட்லியஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், அண்ட் இந்தியா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டிபி பர்டன்ஸ் குளோபலி. கிட்டத்தட்ட 27% ஆஃப் குளோபல் பர்டன் இஸ் ரிசைடிங் இன் இந்தியா. இந்தியா இஸ் த ஹையஸ்ட் இன்னும் சொல்ல போனா. ஓகேங்களா? 27% ஒரே கண்ட்ரில இருக்கு டிபி ப்ராப்ளம். ஓகே? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டிபில வந்து ஏன் டிபியை வந்து ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது. ஓகேங்களா? அதனாலதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்டிவ் டிபி, அப்புறம் லேட்டன்ட் டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப ஆக்டிவ் டிபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்டம்ஸ் தெரியும் நமக்கு, டிபி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. கண்டிஜியஸ் அது. அதுக்கப்புறமா வந்து பாசிட்டிவ் டெஸ்ட் பண்ணா அது பாசிட்டிவா இருக்கும். ஓகேங்களா? விச் ரிக்வயர்ஸ் ட்ரீட்மெண்ட். லேட்டன்ட் டிபி அப்படிங்கிறது ஏசிம்டமேட்டிக். ஓகேங்களா? சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்காது, நான் கண்டிஜியஸ். அது பாக்டீரியா வந்து டார்மெண்டா இருக்கும், ஆனா 5 to 10% ஆஃப் த பேஷண்ட்ஸ் மே டெவலப்ட் ஆக்டிவ் டிபியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவும் சரி, சப்கிளினிக்கல் டிபின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இந்த ரெண்டுமே ஆக்டிவ் டிபியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய விஷயம். இந்த லேட்டன்ட் டிபி இருக்குல்ல, இந்த ஆக்டிவ் டிபி இருக்குல்ல, அது வந்து ரெண்டு ஃபார்மா பிரியும். ஓகேங்களா? ஆக்டிவ் டிபி ஒன்னு வந்து பல்மனரி டிபி, இன்னொன்னு வந்து எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி. அதாவது the TB which is affecting lungs, அதுதான் வந்து பல்மனரி டிபி. which is affecting other than lungs. ஓகேங்களா? லிம்ப் நோட்ஸ், போன்ஸ், பிரெயின்ஸ், கிட்னி, இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகக்கூடிய டிபி இருக்கு, அது வந்து எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. விச் இஸ் மோர் டேஞ்சரஸ் அண்ட் லைஃப் த்ரெட்டனிங். மார்டாலிட்டி ரேட் வந்து அதுக்கு அதிகம். ஓகேங்களா? அப்ப டிபி எலிமினேஷன்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டிபி வந்து லார்ஜா வந்து டிபி ரிசர்வாயரா நம்ம வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கே தெரியாம டிபி ரிசர்வாயர்ஸா நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் மல்டிபிள் ட்ரக் வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கு. மக்களுக்கு வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்து சோசியல் எக்கனாமிக் காசஸும் இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. சோசியோ எக்கனாமிக் காஸ் விச் இஸ் நியூட்ரியன்ட், லேக் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ். ஏன்னா டிபி அப்படிங்கிற நோயே டெவலப்பிங் டெவலப்பிங் அண்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பிங் அண்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? டிபிங்கிற அந்த நோய். ஏன்னா அந்த பாக்டீரியா வந்து அந்த கண்ட்ரீஸ்ல தான் வந்து ப்ராலிஃபரேட் ஆகும். அதே மாதிரி மால் நியூட்ரிஷன் எங்க இருக்கோ அங்கதான் வந்து இதோடைய வல்னரபிலிட்டி அதிகமா இருக்கும், தாக்கங்கள் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மால் நியூட்ரிஷன், அவங்க ஏன் அப்படி இருக்காங்க? பாவர்ட்டி இருக்கிறதுனால தான் மால் நியூட்ரிஷனாவே இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிலேடு டயக்னோசிஸ், இது வந்து டிமாண்ட் சைட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து புவர் ட்ரீட்மெண்ட், அதாவது ஸ்டெப் அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய டிபிக்கு வந்து நிறைய இனிஷியேட்டிவ் இருக்கு. ஆனா அதை ஒழுங்கா பீரியாடிக்கா மக்கள் வந்து தங்களே வந்து தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும். ஆனா அதை எடுக்க முடியாது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா
இட் ஆல்சோ ரிவர்ட் பேக் டு அகெயின் பாவர்ட்டி. ஏன்? ஒரு நாள் அவங்க வந்து லீவ் போட்டு போறாங்க அப்படின்னா அது லாஸ் ஆஃப் பே அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாம வந்து டிராவலிங் சார்ஜஸ் இருக்கும். அது இல்லாம வந்து எக்ஸ்ட்ரா அந்த இது எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம ஒரு வாட்டி போனா போதும் இல்ல 2 வாட்டி போனா போதும்ட்டு அந்த அந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் அப்படியே நிறுத்திடுவாங்க. அப்போ இட் வில் worsen their ஹெல்த். ஓகே. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பல்மனரி டிடெக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டம் டிடெக்ட் பண்றது. அதுவும் ஆக்டிவ் டிபியா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எஃபெக்டிவ் வேக்சின்ஸ் இங்க எதுவும் கிடையாது. ஃபுல் எஃபெக்டிவ் வேக்சின் வேக்சின்ஸ் இருக்கு. ஆனா ஃபுல்லி எஃபெக்டிவ் வேக்சினா எதுவுமே இன்னும் நம்ம வந்து இது பண்ணல. ஏன்னா வேக்சின் வந்து டிபிக்கு வேக்சின் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அப்ப டிபியை டிடெக்ட் பண்றதுக்கான ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்லி டிடெக்ஷன் இஸ் த ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே வழிதான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதுன்னு கிடையாது. இது எல்லாத்தையுமே வந்து பேரலா நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட இம்பார்ட்டன்ஸ். ஏர்லி டிடெக்ஷன் விச் வில் ஸ்கிரீன் அண்ட் ஐடென்டிஃபை த ஆக்டிவ் ஸ்கிரீனிங், அப்புறமா வந்து சப்கிளினிக்கல் அண்ட் லேட்டன்ட் டிபி எல்லாத்தையுமே வந்து ஏர்லி டிடெக்ஷன்ல பண்ண முடியும். ஒன் ஆஃப் த ஏர்லி டிடெக்ஷன் டெக்னிக் இஸ் டு கோ அண்ட் கேட்ச் தம் இன் ஸ்கூல் இட் செல்ஃப். ஸ்கூல்லயே நம்ம வந்து ஏர்லி டிடெக்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியா நம்மளால வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அப்புறம் ப்ரிவென்டிவ் தெரபிஸ் பண்ணணும் டிபிக்கு. ஓகேங்களா? இந்த லேட்டன்ட் டிபி இருக்கிறவங்களுக்கு ப்ரிவென்டிவ் தெரபிஸ் வந்து பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வேக்சினேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் நியூட்ரிஷனல் சப்போர்ட் இருக்கணும் மக்களுக்கு. ஓகேங்களா? விச் வில் இம்ப்ரூவ் த இம்யூனிட்டி. நியூட்ரிஷனல் சப்போர்ட் இல்லாதவங்களுக்கு தான் இந்த லேட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் டிபி வில் பிகம் ஆக்டிவ் டிபி. ஓகே. அப்ப கவர்மெண்ட் அவங்களோட சைட்ல இருந்து என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க ஃபார் எலிமினேஷன் ஆஃப் த டிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே. அண்ட் இட் ஹாஸ் பின் ரீநேம்ட் இன் 2020. இதுக்கு வந்து 4 இம்பார்ட்டன்டான பில்லர் இருக்கு. ஓகேங்களா? அது என்னன்னா, ப்ரிவென்ட், டிடெக்ட், ட்ரீட் அண்ட் பில்ட். பில்டுன்றது இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி அண்ட் சோஷியல் சப்போர்ட்டை வந்து வளர்க்குறது. ஓகேங்களா? அப்ப ப்ரிவென்ட் பண்ணணும் டிபி வராம, டிடெக்ட் பண்ணணும் கரெக்ட் டைம்லி, அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எனஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி நமக்கு வரணும். அப்போ டு கோல் இஸ் டு எலிமினேட் டிபி. டிபி முக்த் பாரதா நம்ம வந்து மாறணும் அப்படிங்கிறது தான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எய்ம் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். அதுக்கப்புறமா வந்து நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஃபார் டிபி எலிமினேஷன் விச் டார்கெட்ஸ் 80% ரிடக்ஷன் இன் த டிபி இன்சிடென்ட் அண்ட் 90% ரிடக்ஷன் இன் த டிபி மார்டாலிட்டி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிபி முக்த் பாரத் அபியான் வந்து 2022ல வந்து லான்ச் பண்றாங்க. ஃபோக்கஸஸ் ஆன் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், நியூட்ரிஷனல் சப்போர்ட், டயக்னோஸ்டிக் அண்ட் சோஷியல் அசிஸ்டன்ஸ். இதுல யார் யாரெல்லாம், கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ். என்ஜிஓல இருந்து, சிட்டிசன்ஸ்ல இருந்து, கார்பரேட்ஸ்ல இருந்து, ஆல் வில் பி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் திஸ் முக்த் அபியான், டிபி முக்த் பாரத் அபியான். அப்புறம் நிக்ஷே மித்ரா இனிஷியேட்டிவ் அப்படின்னு இது எல்லாமே டிபி சம்பந்தப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் தான் which has been launched by the government of India. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் இஸ் டு அடாப்ட் டிபி பேஷண்ட். டிபி பேஷண்ட்டை வந்து அடாப்ட் பண்றது தான் இவங்களோட கான்செப்ட். அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கவர்மெண்டாலேயே பண்ணிட முடியாதுல்ல. அப்போ சோஷியல் சப்போர்ட்டை வந்து நாடுறாங்க. ஃபுட் பேஸ்கெட்ல இருக்கட்டும், நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸா இருக்கட்டும், டயக்னோஸ்டிவ் அசிஸ்டன்ஸா இருக்கட்டும், வோக்கல் சப்போர்ட்டா இருக்கட்டும். ஏன்னா இப்போ ஸ்டெப் மாதிரியான இனிஷியேட்டிவ்க்கு நியூட்ரிஷனல் சப்போர்ட்ல இருந்து அவங்களுக்கு தேவையான அந்த டைம்லி அந்த ரிகவரி மெடிசன்ல இருந்து இது எல்லாமே வந்து டைம்லி நடக்கணும். ஓகேங்களா? அப்ப அதுக்கு ஒரு கவர்மெண்டால எல்லாத்தையுமே பண்ண முடியாது. அப்ப ஆர்கனைசேஷன் யாராவது ஒரு சங்க் ஆஃப் பேஷன்ஸா தத்தெடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடாப்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்காவது அட்லீஸ்ட் வந்து இது போய் சேருதான்னு இந்த ஆர்கனைசேஷன்ஸ் கரெக்டா பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கீம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நிக்ஷே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இதுல கேசஸ்லாம் நோட்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கான்டாக்ட் ட்ரேசிங் இதெல்லாம் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இட் வில் இம்ப்ரூவ் த அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரியல் டைம் மானிட்டரிங் ஆஃப் த டிபி பேஷன்ஸ். இப்போ ஆன்கோயிங் ரிசர்ச்ல வந்து நமக்கு 2 இம்பார்ட்டன்டான ட்ரக் வந்து போயிட்டு இருக்கு. இதை பத்தி தான் வந்து அந்த ஆர்டிகல் முழுசாவே பேசியிருக்கு. அப்ப விபிஎம் 1002 அப்புறம் இம்யூவேக். இது ஏன் சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பிலிமினரியில விச் இஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங்னு கேட்கலாம் டிபி வேக்சினேஷனுக்கு. ஓகே. அப்ப வே ஃபார்வர்ட் என்ன சார் அப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் த டிபி, அப்புறம் ப்ரிவென்டிவ் தெரப்பி கொண்டு வர்றது, வேக்சினேஷனை வந்து கொடுக்கறது. ஓகேங்களா? அப்புறம் எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபியை வந்து பெட்டரா மேனேஜ் பண்றது, நியூட்ரிஷனல் இன்டர்வென்ஷன், அப்புறம் பப்ளிக் ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட், மல்டி செக்டாரல் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். இந்த இந்த இதெல்லாம் சப்போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதோடைய ஒட்டுமொத்த விஷயங்கள் தான் வே ஃபார்வர்ட். வேற ஒண்ணுமே கிடையாது.
ஓகே. அப்ப மெயின்ஸுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைன்னா சேலஞ்சஸ் தேவை, ஹோலிஸ்டிக் அப்ரோச் தேவை, அதுக்கப்புறமா வந்து வே ஃபார்வர்டு நம்ம மெயின்ஸுக்காக படிக்கிறோம். பிலிம்ஸுக்கு நம்ம இது எல்லாத்தையுமே பார்க்கணும். இப்போ இந்த வே ஃபார்வர்ட்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த நியூட்ரிஷனல் இன்டர்வென்ஷன் இருக்கா, இதை நம்ம இதோட இந்த பிஎம் நிக்ஷே மித்ரா இனிஷியேட்டிவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? இதுக்கு இதை போடலாம், இதை எழுதிட்டு இதை பண்ணக்கூடாது. ஓகே, வே ஃபார்வர்டுக்கு இதை எக்ஸாம்பிளா போடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இத வெறும்னா GS2க்கு மட்டும் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? வல்னரபிள் செக்ஷன்ஸ், ஓகேங்களா, அதுக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஹெல்த், எஜுகேஷன், ஸோ இந்த இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இத வந்து நம்ம எத்திக்கலாவும் பாருங்களேன். ஒருத்தவங்களை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அடாப்டிங் டிபி பேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரியான குவாலிட்டி அப்படிங்கிறத வச்சு நீங்க அந்த குவாலிட்டி எழுதும்போது எக்ஸாம்பிளா இதையும் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? எத்திக்கல் இனிஷியேட்டிவாவும் நீங்க எடுத்துட்டு வாங்க. அப்ப ஒரே கான்செப்ட் தான். இதை நீங்க எப்படி எல்லாம் மாத்தி 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 யூஸ் பண்றீங்கிறதுல தான், எப்படி எழுதுறீங்கிறதுல தான் உங்களோட அறிவு வெளிப்படுமே தவிர, எவ்வளவு நிறைய படிக்கிறீங்கிறதுல அறிவு வெளிப்படாது. அப்ப எவ்வளவு கம்மியான நோட்ஸ் வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. அதை எவ்வளவு வேரியடா எழுத முடியுங்கிறத யூ ஹாவ் டு அசஸ். ஓகேங்களா? அதுல பிரெயினை செலுத்துங்க. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, ருபியோ ஃபெயில்ஸ் டு வின் இந்தியா பேக் ஃபார் வாஷிங்டன் அப்படின்னு வந்து இது இந்த ஆர்டிகல் வந்து போட்டிருக்காங்க. இட் இஸ் ஹைலி டாக்கிங் அபவுட் இந்தியாஸ் சென்ட்ரல் ஏசியன், அதாவது வந்து இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி, விச் இஸ் which is taking back feet on the Trump's administration. ஓகேங்களா? ஏன்னா இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜில இந்தியா இஸ் சென்ட்ரல் பாயிண்ட், சென்ட்ரல் பசில் அது. ஓகேங்களா? விச் இஸ் அன் இன்டிஸ்பென்சிபிள் பிகாஸ் ஆஃப் த காம்படிஷன் வித் த சைனா இன் ஜியோ பாலிட்டிக்ஸ், டெக்னாலஜி, செக்யூரிட்டி, அதுக்கப்புறமா வந்து கிரிட்டிக்கல் சப்ளை செயின், இது எல்லாத்துலயுமே சைனா கூட வந்து யூஎஸ் வந்து போட்டி போடுது. அப்ப அவங்களோட இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்தியா ரிமைன் அ சென்ட்ரல் சென்ட்ரல் கீ ஸ்டோன் பீஸ். ஓகேங்களா? ஆனா இப்ப ரீசெண்டா நடந்த சில விஷயங்களால இந்த இந்தியாவோட இது வந்து கொஞ்சம் பின்னாடி போகுது. என்னென்ன மாதிரியான விஷயங்கள்னா, இந்தியா பாகிஸ்தானோட வந்து சீஸ்ஃபயர் நடக்குது. ஓகேங்களா? சோ அதுல 50% ஆஃப் த டாரிஃப், அது வந்து சீஸ்ஃபயர்லயும் வந்து ட்ரம்ப் வந்து என்னாலதான் அப்படின்னு வந்து கிளைம் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து 50% ஆஃப் த டாரிஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்தியால எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்தியா எக்ஸ்போர்ட்டிங்க்கு வந்து 50% ஆஃப் த டாரிஃப்ஸ் வந்து ஸ்லாஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா there are other indicators also which is giving the point that deterioration of the relationship with India and US. அதுல US is going strategic with Pakistan, அதுவும் நமக்கு வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கப்புறமா தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா நடக்குது. நெக்ஸ்ட் வந்து ட்ரம்ப் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் லீடர்ஸ் வந்து ஃபார் their ரோல் இன் மீடியேட்டிங் ஈரான் வார்ல வந்து பிரைஸ் பண்றாரு. ஓகேங்களா? ஈரான் கூட வந்து இந்தியா கூட ரீசெண்டா வந்து என்ன சொல்லுச்சுன்னா, வி ஆர் நாட் அ தலால் கண்ட்ரி, புரோக்கர் கண்ட்ரி அப்படின்னு வந்து இதுக்கு ரிப்ளையும் கொடுத்தது. ஓகேங்களா? செகண்ட் வந்து அதோடைய 50% டாரிஃப். தேர்ட் வந்து யூஎஸோட நெக்லெக்ட் ஆஃப் குவாட். குவாட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் தேர் இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி. ஆனா வந்து ரீசெண்டா வந்து அதை வந்து நிராகரிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறது இல்ல. அதுக்கப்புறம் there is a lack of visible enthusiasm also. ஓகேங்களா? சோ இதுவும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட், ஏன் வந்து இந்தியாவும் யூஎஸும் வந்து மேட்டர்ஸ், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் அந்த இது மேட்டர்ஸ் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் இந்தோ பசிபிக் ஓப்பன்னஸ், அப்புறமா வந்து பார்ட்னர்ஷிப், சஸ்டெய்னிங் த பார்ட்னர்ஷிப் ஆஃப் த மேஜர் டெமோக்ரஸி. இன்னுமே வந்து நம்மளுக்கு மேஜர் டெமோக்ரஸி அப்படிங்கிற அந்த ரெண்டு பேருமே வந்து ஓல்டஸ்ட் அண்ட் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸிஸ். அப்போ அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிரசன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கொலாபரேட்டிங் வித் த டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமிகண்டக்டர், டிஃபென்ஸ், எனர்ஜி செக்யூரிட்டி, இது எல்லாத்துக்குமே இந்தியா நீட்ஸ் யூஎஸ் அண்ட் யூஎஸ் நீட்ஸ் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் இந்த பார்ட்னர்ஷிப் ஸ்டில் மேட்டர்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, there is a pressure to limit the India Russia ties that will hurt the global stability அப்படின்றத சொல்லியிருக்காரு. வெஸ்டர்ன் ப்ரெஷர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, the western countries are pressuring India to scale back the engagement with Russia. This will harm the global stability. ஓகேங்களா? ஏன்னா இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ரிலையபிள் பார்ட்னர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் ஃபார் ரஷ்யா. ஃபார் எக்ஸாம்பிள், யூஎஸ் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹவ் ஸ்லாப்டு த பியூனிட்டிவ் டேரிஃப்ஸ் கிட்டத்தட்ட 50% ஆஃப் த டேரிஃப்ஸ். ஓகேங்களா? அதில் 25% வந்து ஏன் டேரிஃப் வந்து உயர்த்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இந்தியா இஸ் பையிங் ஆயில், ரஷ்யன் ஆயில். ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து அந்த டேரிஃப்ஸ் வந்து போடுறாங்க. இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து தே வாண்டட் டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆர் வாண்டிங் டு கட் த ரிலையன்ஸ் ஆஃப் ரஷ்யா. ஓகேங்களா? இந்தியாவுக்கு அது வந்து குளோபல் ஸ்டெபிலிட்டியை பாதிக்கும்ன்றாங்க. அண்ட் பட் டெல்லி இஸ் ப்ரியாரிட்டைசிங் இட்ஸ் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து புட்டினும் வந்து சொல்றாரு. இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான பிலிம்ஸுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா வந்து இஸ் ஆஃபரிங் தேர் 5th ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் SU-57 ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் விச் இஸ் 5th ஜெனரேஷன். ஓகேங்களா? பிலிமினரியில 2024 பிலிமினரியில வந்து கேட்டாங்க, 5th ஜெனரேஷன் பத்தி கேட்டாங்க. இது கிடையாது, பட் எதெல்லாம் 5th ஜெனரேஷன் கேட்டாங்க அது எல்லாமே தப்பு. ஓகேங்களா? ரஃபேல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா இந்த இது வந்து 5th ஜெனரேஷன், அப்ப இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தே ஹவ் ஆல்சோ சஜஸ்டட் தட் திஸ் காம்பேக்ட் ஜெட் குட் பி ஜாயிண்ட்லி பில்ட் இன் இந்தியா. ஓகேங்களா? அப்படின்னு சஜஷன் சொல்லியிருக்காங்க, பில்ட் எல்லாம் பண்ணல. ஓகேங்களா? சஜஷனும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பாருங்க. there is no long term capital gains tax on FIIs ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பாண்ட்ல வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு there is no இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? there is no taxes, not லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கிடையாது அப்படின்ட்டு. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நீங்க எந்த ஒரு 2021ல ஒரு எக்கனாமி இது எடுத்துக்கோங்க, அப்புறம் 2023ல ஒரு எக்கனாமிக் பிலிம்ஸ் கொஸ்டின் இருக்கும். அது எல்லாமே வந்து என்ன ஒரு வார்த்தை கீயா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் பார்ட் ஆஃப் திங் இஸ் டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு, திஸ் திஸ் இஸ் டாக்ஸ் எக்ஸம்டட்ன்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஓகேங்களா? அது எல்லாமே மேக்சிமம் தப்பா தான் இருக்கு. ஒரு சிலது தான் இதுல கரெக்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ ஆர்டினன்ஸ் போட்டிருக்கு. அது இட் இஸ் வேவிங் 12.5% ஆஃப் த எக்ஸிஸ்டிங் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ஃபார் FII who have invested in the government bonds. அது இப்ப இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பிலிமினரிக்காக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு அட்ராக்ட் குளோபல் கேபிட்டல். ஓகே. ஸோ இட் வில் ஹாவ் மோர் டாக்ஸ் எஃபிஷியன்சி இருக்கும் ஓவர்சீஸ் இன்வெஸ்டர்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் இட் இஸ் அபவுட் ISS. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is a leak அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் ஹஸ் பீன் டிடெக்டட் பை த ரஷ்யன் ஸ்பேஸ் ஸ்டேட் ஏஜென்சி. ஓகேங்களா? ராஸ்கோஸ்மாஸ். ஸோ அது இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோ எர்த் ஆர்பிட்ல இருக்கு. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் லோ எர்த் ஆர்பிட்ல இருக்கு. அதோட ஆல்டிடியூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 370ல இருந்து 460 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த எர்த் அதுக்கு மேல இருக்கு. ஓகேங்களா? இது கிட்டத்தட்ட வந்து 90 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து எர்த்தை சுத்தி வருது. அண்ட் இட் ஹாஸ் பீன் டிப்ளாய்டு அப்ராக்சிமேட்லி 1998. ஃப்ரம் 2000ல இருந்து இது வந்து இயக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? இட் இஸ் அ ஜாயிண்ட் கோஆபரேட்டிவ் நெட்வொர்க் ஆஃப் ஃபைவ் மெயின் ஏஜென்சிஸ். ஓகேங்களா? ஸ்பேஸ் ஏஜென்சிஸ். அது என்னென்ன அப்படின்னா, நாசா, யூஎஸ் உடைய நாசா, அதுக்கப்புறமா வந்து ரஷ்யாவோட ராஸ்கோஸ்மாஸ், அதுக்கப்புறமா வந்து யூரோப்போடைய யூரோப்பியன் ஏஜென்சி, அதுக்கப்புறம் ஜப்பானோட ஜாக்ஸா, அதுக்கப்புறம் கனடாவோட CSA.
இதுதான் வந்து மெயினா, ஓகேங்களா, மெயினா இருக்கு. இந்தியா இஸ் நாட் அ பார்ட்டிசிபேட்டிங் மெம்பர் ஆஸ் ஆஃப் நவ். ஐஎஸ்எஸ் ஃப்ரேம்வொர்க் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு பார்ட்டிசிபேட்டிங் மெம்பர் கிடையாது, ஓகேங்களா. அண்ட் தென் இப்போ இந்தியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு சாவரின் ஸ்பேஸ் இது வேணும், ஸ்பேஸ் ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு வந்து பாரதிய அந்தரிக்ஷ 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 ஸ்டேஷன் அப்படின்னு வந்து ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. விச் வில் பி ஃபங்க்ஷன்டு பை 2035. 2035ல வந்து ஃபங்க்ஷனிங்ல இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க கட்டிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அண்ட் ஜூன் 6 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் இதோட முடியுது. பாருங்க. தேங்க்யூ. அண்ட் இட் இஸ் அ டெல்லி எடிஷன், ஓகேங்களா. ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு எந்த எடிஷன்ட்டு. இட் இஸ் அ டெல்லி எடிஷன் ஆஃப் த நியூஸ் பேப்பர். ஸோ தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஜாலியா இருங்க.